ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். உன் குடும்பத்தில் சமீபமாக உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஜுரமோ, தலைவலியோ, கைவலியோ, கால்வலியோ, ஏதோ ஒரு வலி வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எதனால் நடக்குது? ஏன் திடீர்னு நடக்குது? இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சந்திச்சுட்டே இருக்கணுமா? நிம்மதியே இல்லை. ஒரு பணத்தை கூட சேர்க்க முடியல. அது தேவையில்லாத செலவு தான் ஆகுது அப்படின்னு நீ யோசிக்கிற. இது எல்லாமே எனக்கு புரியுது. அதுக்கு தான் நான் வந்துட்டேன். என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறா. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்க. அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும், நல்ல விஷயத்த சொல்லணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். அதிக கண்டிஷ்டி, அதிக பொறாமை. அதாவது ஒரு வீட்டோட எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதிகமான பொறாமையோடு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன காரியத்துக்காக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்களாம் தெரியாது. ஒரு நகையை விற்கிறதுக்கு போனாலும் சரி, இல்லை சாதாரணமாக யார் வீட்லேயோ ஏதோ ஒன்று பார்க்க போனாலும் சரி, நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற, நீ ஏதோ சந்தோஷமாக தான் போகிற அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களே அத்தனை பேரும் மேலே கண்ணு தான் வைக்கிறாங்க. அது உனக்கும் தெரியும். உனக்கு நான் ஏற்கனவே நிறையா முறை சொல்லிட்டேன், உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காலில் கயிறு கட்டு அப்படின்னு. ஆனால் நீ அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் நானும் விட்டுட்டேன். ஆனால் இனிமேலாவது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த கேளு. வெளியில் யார் போகிறாங்களோ, வேலைக்கு போகிறாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளில போகிறாங்கன்னே வச்சுக்கோ, என் உதியை மட்டும் வச்சுட்டு போங்க. புரிஞ்சுதா? அவங்க பார்க்குற பார்வை என் உதியானதை தடுக்கும். புரிஞ்சுதா? அவங்க பார்க்குற பார்வை என் உதியானது தடுத்து நிறுத்தும். எது எது நடக்கணும், எது எது நடக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும்ல. அதனால நான் சொல்கிறேன், என் உதியானது தடுக்கும். ஆனால் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அனுபவிச்சுக்க வேண்டியதான். புரிஞ்சுதா? என்ன பிரச்சனை வந்தாலும் அனுபவிச்சுக்க வேண்டியதான். ஒவ்வொரு நிமிஷத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன, எதுக்காக நான் சொல்கிறேன், எந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். புரிஞ்சு நடந்துக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். ஒருத்தவங்களுக்கு அதிக கண்ணு பட்டாலும் என்ன ஆகும்? நீயே சொல்லு. நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்துருக்க. கண்ணு பட்டால் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு விஷயம் அடிப்படும், தப்பாக நடக்கும். அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. புரிஞ்சுதா? அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தால் தானே நீ நல்லா இருப்ப. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருந்தாலும் அவங்க எல்லா விஷயமும் நல்ல முறையாக அனுபவிச்சாலும் தானே நீ நல்லா இருப்ப. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீயே நான் ஒரு விஷயத்த நல்லதாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீயே தடுக்கிற. எதையும் தடுக்காத, எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்காத. புரிஞ்சுதா? எல்லா விஷயத்தையும் நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன், எந்தெந்த விஷயத்த உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற வழியை பார். காலம் முழுக்கவும் கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? சரி, எல்லாத்தையும் விடு, பார்த்துக்கலாம். இப்போது நான் நெத்தியில் ஒரு என்னுடைய உதியை மட்டுமாவது வச்சு வெளியில் போங்க. கண் திருஷ்டியோ அப்படி இருக்குது. கண் திருஷ்டியோ சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டை சுற்றிட்டே இருக்குது. இதெல்லாம் தேவையா? கண் திருஷ்டி எங்கே இருக்கோ அங்கே தவறான விஷயமோ நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, தெய்வம் நம்ம கூட இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் தெய்வம் உன் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நீ எல்லா விஷயத்தையும் சமாளிச்ச, எல்லா விஷயத்துல இருந்தும் தப்பிச்சு வந்தங்கிறத எப்போதான் நீ உணர போறேன்னு தெரில. ஒரே ஒரு விஷயம் நடக்கலைன்னா எதுவுமே நடக்காது, எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிற நீ உன்னுடைய எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கோ. ஒரு தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை தள்ளி போடுது, ஒரு விஷயம் செய்யலை, ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, அவங்கள கேட்கவே இல்லை, தப்பாக பேசுகிறவங்கள கூட கேட்கல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தெய்வம் காத்திருக்கு அந்த விஷயத்த செய்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோ. புரிஞ்சுதா? எல்லாமே உனக்காக. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்கிறேன். அப்படி பார்த்து பார்த்து செய்கிற எனக்கு உன்னை ஒருத்தவன் தப்பாக பேசினாலும் அவனை தண்டிக்கவும் தெரியும். ஒருத்தவன் உன்னை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அசிங்கமாக பேசிட்டான், உன் மனசு உடையிற மாதிரி பேசிட்டான் அப்படின்னாலும் அதை நிச்சயமாக என்ன தண்டனை கொடுத்து அவனை வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறது என் வேலை இல்லை. புரிஞ்சுக்கோ. ஏதாவது விஷயம் காலதாமதம் ஆகுதுன்னா பெரிய விஷயம், நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் பிடிச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு நடந்துக்கோமா. அது மட்டும்தான் எனக்கு தேவையே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. காலம் முழுக்க உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை நீ அனுபவிச்சிருக்க, சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அனுபவிச்சு நான் உன்னை தேத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். புரிஞ்சுதா? அவ்வளோ விஷயம் நான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லி 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 எத்தனை விஷயம் நான் உன்னை தேர்த்து விட்ருக்கேன் தெரியுமா? புரிஞ்சு எல்லாத்தையும் பாரு, எல்லா விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கோ. புரியுதா? ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு நடந்துட்டேன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன். நமக்காக தெய்வம் ஏதோ ஒரு விஷயம் திட்டம் போட்டு வச்சுருக்கு. அதனால தான் நேரம் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் பல பேரை கேட்காம இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க. புரிஞ்சிட்டு நடந்து மெதுவாக ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இரு. எவ்வளோ பெரிய வெற்றி வருது அப்படிங்கிறத வேடிக்கை மட்டும் பார். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே உனக்கு நான் சொல்லிட்டேன். தேவைப்படுற எல்லாமே நான் தரேன்னு சொல்லிட்டேன். உன்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ கவலைப்படக்கூடாதும்மா. அது தப்பாக போயிடும். புரிஞ்சுதா? இன்பமும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை தேடி வரும். யோசித்து யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இது வரைக்கும் நீ யோசிச்சே பார்த்துருக்க மாட்ட. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துட்டு இதுக்கு மேலே தரத நல்ல விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சு அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு இன்பமாக தான் இருக்கும். துன்பமாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்தின இனிமேல் இன்பமாக இருக்கும். புரிஞ்சுதான்? இன்பமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடுற ஒவ்வொன்றும் உனக்கு இனிமே ஒவ்வொன்றா கிடச்சி அற்புதமாக நீ வாழ போகிற அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா? நான் இப்போ சொன்னால் நீ நம்ப மாட்டேன். ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ நம்புவேன். காலம் முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிய வச்சு புரிய வச்சு நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன். அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. நான் போட்டிருக்க திட்டம் வேறு ஒன்றா இருக்கும், நீங்கள் போட்டிருக்க திட்டம் வேறு ஒன்றா இருக்கும். அதனால் எல்லாமே மாறும் அப்படின்னு நம்புங்க. நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் நான் துணையாக இருப்பேன். சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.